உலகத்தோட மிகப்பெரிய கார் நிறுவனம். ஆனா இது ஆரம்பிச்ச நாட்டுல அப்போ யாருக்கும் கார் ஓட்டவே தெரியாது. படுமோசமான மண் சாலைகள். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஆரம்பிச்சவருக்கு ஒரு கார் கூட தயாரிக்க தெரியாது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்தோட பல முன்னணி நிறுவனங்கள் பயன்படுத்துற உற்பத்தி முறைகளுக்கும், சிந்தனை முறைகளுக்கும் இந்த நிறுவனம் தான் அடிப்படை. இந்த கதையோட ஒவ்வொரு திருப்பமும், அட இப்படியும் ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு உங்கள வியக்க வைக்கும். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். கண்டிப்பா இந்த கதையை நாம வெறும் ஒரு கார் நிறுவனத்தோட வரலாறா மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத விட ஏன் செஞ்சாங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு நாம கிறிஸ்டன்சன் இன்ஸ்டிடியூட் ஆய்வுகள், பல வரலாற்று ஆவணங்கள், அப்புறம் டொயோட்டாவோட எதிர்கால ஹைட்ரஜன் திட்டங்கள், இது எல்லாத்துலயும் தகவல்களை திரட்டி டொயோட்டா நிறுவனத்தோட பரிணாம வளர்ச்சியை தான் அலச போறோம். அப்போ ஆரம்பத்திலிருந்தே போயிடலாம், சரியா? தாராளமா போயிடலாம். டொயோட்டா அப்படின்னொன்னே நம்ம மனசுல உடனே வர்றது ரோட்ல போற அந்த கார்கள் தான். ஆனா நான் படிச்ச குறிப்புகள்ல டொயோட்டாவோட கதை ஒரு கார்ல இருந்து தொடங்கல, ஒரு நெசவு தறியில இருந்து தொடங்குச்சு. அதாவது லூம்ல இருந்து தொடங்குச்சுன்னு இருந்துச்சு. ஒரு நெசவு தறிக்கும் காருக்கும் என்னங்க சம்பந்தம்? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் செகிச்சி தொயோடா அப்படிங்கிறவரால 1918ல தொடங்கப்பட்டது. அவர் காரு தயாரிக்கல, மாறாக உலகத்தோட முதல் தானியங்கி நெசவுத்தறியை கண்டுபிடிச்சாரு. ஓ, ஆட்டோமேட்டிக் லூம். ஆமா. இதுல என்ன பெரிய விஷயம்னு நீங்க நினைக்கலாம். அந்த மெஷின்ல அவர் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜியை புகுத்தியிருந்தாரு. அதாவது நெய்து கொண்டிருக்கும்போது ஒரு நூல் அறுந்து போனால் கூட அந்த இயந்திரம் உடனே தானாகவே நின்னுடும். ஒரு நிமிஷம். ஒரு மிஷின் தானாகவே இயங்குறது ஒரு டெக்னாலஜி, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது எப்ப நிற்கணும் அப்படின்னு கணிக்கிறது ஏன் அவ்ளோ முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? நூல் அறுந்த அப்படி என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? அதுதான் இந்த சிந்தனையோட ஆணி வேறே. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபேக்டரியில பல தறிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மிஷின்ல நூல் அறுந்த பிறகும் அது நிற்காம ஓடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? தப்பு தப்பா நெய்யப்படும். எக்ஸாக்ட்லி. குறைபாடுள்ள, யாருக்கும் பயன்படாத பல மீட்டர் துணி உற்பத்தியாகி கடைசியில மொத்தமும் குப்பையில தான் போகும். அதாவது குறைபாடுள்ள ஒரு பொருளை உருவாக்குறதை விட உற்பத்தியை அந்த நொடியை நிறுத்துறது மேல் அப்படிங்கிற தத்துவத்தை அவர் அந்த மிஷின்ல வச்சாரு. வாவ்! அதாவது பிரச்சனைய கடைசியில கண்டுபிடிச்சு சரி செய்யறதை விட பிரச்சனை உருவாகிற இடத்திலேயே உற்பத்தியை நிப்பாட்டுறது. ஆமா, இதுக்கு பேர் தான் ஜிட்டோகா. இதான் பின்னாடி டொயோட்டாவோட உயிர்நாடி தத்துவமா மாறுச்சு. ஜிட்டோகா அப்படின்னா மனித தலையீட்டுடன் கூடிய தானியக்க முறை அப்படின்னு அர்த்தம். கேட்கவே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இந்த நெசவுத்தறி வியாபாரத்துல இருந்து அவ எப்படி மோட்டார் வாகனத்துறைக்கு வந்தாங்க? அது ஒரு பெரிய ஜம்ப் இல்லையா? ரொம்ப பெரிய ஜம்ப் தான். சகிச்சி டொயோட்டா தனது தானியங்கி தறியோட காப்புரிமையை, அதாவது பேட்டன்ட்டை, பிரிட்டனைச் சேர்ந்த பிளாட் பிரதர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 1,00,000 பவுண்டுகளுக்கு வித்துட்டாரு. 1,00,000 பவுண்டுகள்! அந்த காலத்துல அது ஒரு பெரிய தொகையாச்சு. ரொம்ப பெரிய தொகை. அந்த முழு பணத்தையும் தன்னோட மகன் கிச்சுரோ டொயோட்டா கிட்ட கொடுத்து, நெசவு தொழிலெல்லாம் பழைய கதையா போகுது, எதிர்காலம் மோட்டார் வாகனங்கள்ல தான் இருக்கு, அதனால நீ ஒரு கார் நிறுவனத்தை தொடங்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி தொடங்கப்பட்டது தான் டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷன். அப்பாடா! மகன் கிட்ட ஒரு மாபெரும் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. கிச்ரோ அதை எப்படி எதிர்கொண்டாரு? முதல் கார் எப்ப வெளியாச்சே? கிச்சுரோ அந்த பணத்தை வச்சு 1936ல தங்களோட முதல் காரான மாடல் ஏஏ அப்படிங்கிற காரை வெளியிட்டாரு. இது கிரைஸ்லர் டிசோட்டோ ஏர்ஃப்ளோ அப்படிங்கிற அமெரிக்க மாடலை அடிப்படையா வச்சு வடிவமைக்கப்பட்டது. ஓ, அமெரிக்கா மாடலா? அதோட விலை என்னவா இருந்துச்சு? 3389 சிசி 65 குதிரைத்திறன் என்ஜினோட உருவான இதோட விலை அப்போ 3350 yen. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களால வெறும் 1400 கார்களை மட்டுமே தயாரிக்க முடிஞ்சது. என்னது, வெறும் 1400 கார்கள் மட்டும்தானா? ஆரம்பத்திலேயே இவ்ளோ பெரிய சரிவா? ஏன் இவ்ளோ குறைவான உற்பத்தி? அதை புரிஞ்சுக்க நம்ம 1937கள்ல இருந்து ஜப்பானை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம பார்க்குற டெக்னாலஜி ஜப்பான் அது கிடையாது. அமெரிக்காவை விட ஜப்பான் அப்போ 3 மடங்கு வறுமையில் இருந்துச்சு. ஓ, அப்போ மக்கள் கிட்ட கார் வாங்குற அளவுக்கு பணம் இல்ல. பணம் மட்டும் இல்ல, ஜப்பான்ல இருந்த 80% சாலைகள் வெறும் மண் சாலைகள் தான். நாடெங்கும் சுமார் 4 லட்சம் குதிரை வண்டியும் மாட்டு வண்டிகளும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கார்கள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துற ஒரு ஆடம்பர பொருளா இருந்துச்சு. இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா படுதே.
கார் ஓட்ட ஆள் இல்ல, சாலைகள் இல்ல, மக்கள் ஏழைகளா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்ல கார் கம்பெனிய தொடங்குறது எந்த விதத்துல புத்திசாலித்தனம்? அவங்க தங்களோட கார்களை அமெரிக்காக்கோ இல்ல ஐரோப்பாக்கோ ஏற்றுமதி செஞ்சிருக்கலாமே, லாபமாவது கிடைச்சிருக்கும். இங்கதான் கிச்ரோ ஒரு ரொம்ப வித்தியாசமான முடிவை எடுத்தாரு. கிறிஸ்டியன்சன் இன்ஸ்டிடியூட் தங்களோட ஆய்வுகள்ல இதை நான் கன்சம்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நான் கன்சம்ஷன் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா? அதாவது ஒரு பொருளை வாங்க முடியாத அல்லது அதை பயன்படுத்த வாய்ப்பே இல்லாத மக்களுக்காகவே ஒரு பொருளை உருவாக்குறது. அவர் ஏற்றுமதி லாபத்தை பத்தி யோசிக்கல. ஜப்பானோட அந்த கரடு முரடான மண் சாலைகளுக்கு ஏத்த உள்ளூர் மக்களால வாங்கக்கூடிய ஒரு மலிவான உறுதியான காரை உருவாக்க முடிவு செஞ்சாரு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு புது சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்களோட முதல் ப்ராடக்ட சிலிக்கன் வேலில இருக்கிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்காம தங்களோட சொந்த ஊர்ல இருக்கிற சாதாரண விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முதலீடு செய்றாங்க. கிட்டத்தட்ட அத போல தானே இத? எக்ஸாக்ட்லி. இந்த ஒப்பீடு மிகச்சரியா பொருந்தும். ஆனா பாருங்க, உள்ளூர் மக்களுக்காக காரை உருவாக்கின பிறகு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு. காரை வாங்கிட்டாங்க, ஆனா ஜப்பான்ல கார் ஓட்ட தெரிஞ்சவங்க அப்போ யாருமே இல்லையே. அடப்பாவமே! ஒரு கார் கம்பெனிக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியாது. காரை வித்துட்டாங்க, ஆனா ஓட்ட ஆள் இல்ல. இதை எப்படிங்க சமாளிச்சாங்க? டொயோட்டா நிறுவனம் தங்களோட ஒட்டுமொத்த மூலதனத்துல, அதாவது கேபிட்டல்ல 40% சுபு நிப்பான் டிரைவர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை உருவாக்குறதுல முதலீடு செஞ்சாங்க. தாங்கள் தயாரிக்கும் கார்களை மக்கள் ஓட்டுறதுக்கு அவங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி பயிற்சியும் கொடுத்தாங்க. மூலதனத்துல 40%? ஒரு கார் கம்பெனி டிரைவிங் ஸ்கூலுக்காக இவ்ளோ பெரிய தொகையை செலவழிக்கிறது ரொம்ப அசாத்தியமான துணிச்சல் தான். இப்படியே உள்ளூர் மக்களுக்காக இவ்ளோ தியாகம் செஞ்சு ஒரு மார்க்கெட்டையே புதிதா உருவாக்குன இந்த நிறுவனம் 2ஆம் உலகப் போருக்கு பின் சந்திச்ச பொருளாதார வீழ்ச்சியை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, 2ஆம் உலகப் போர் ஜப்பானோட பொருளாதாரத்தையே சின்னாபின்னமாக்கிடுச்சு. போருக்கு பின் ஜப்பான் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள்ல சிக்கிச்சு. சிறிய கார்களை தயாரிக்க டொயோட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ராணுவ லாரிகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டது. லாரிகள் மட்டும்தானா? அதுக்கப்புறம் நிலைமை சரியாச்சா? நிலைமை ஓரளவுக்கு சீராகிட்டு இருந்த சமயத்துல தான் 1949ல டாஜ் லைன் அப்படிங்கிற ஒரு கடுமையான பொருளாதார கொள்கை ஜப்பான் மேல திணிக்கப்பட்டது. இந்த டாஜ் லைன் பத்தி நான் படிச்சேன். அமெரிக்கர்கள் $1க்கு 360 யென் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நிர்ணயிச்சாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஆனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி ஒரு கம்பெனியை திவாலாக்குற நிலைமைக்கு கொண்டு போகும்? இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான புள்ளி. $1க்கு 360 யென் அப்படின்னு செயற்கையா நிர்ணயிச்சதால ஜப்பானிய பொருட்களோட விலை சர்வதேச சந்தையில கடுமையா உயர்ந்துச்சு. இதனால டொயோட்டாவால தங்களோட வாகனங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல. ஓ, எக்ஸ்போர்ட் டோட்டலா அடி வாங்கிடுச்சா? ஆமா. அதே சமயம் ஜப்பானுக்குள்ளேயும் பணவீக்கம் உச்சத்தை தொட்டுச்சு. மக்களோட வாங்கும் திறன் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இதனால வாகனங்கள் விற்பனையாகாம அப்படியே தேங்கி கடந்துச்சு. பேங்க்ஸ் எல்லாம் கடன் தரம் மறுத்துட்டாங்க. டொயோட்டாவுக்கு மாசம் 22 மில்லியன் யென் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நிறுவனம் முழுமையா அழிற விளிம்புக்கு போயிடுச்சு. எப்பேற்பட்ட நெருப்பெனி! கையில பணம் இல்ல, விற்கவும் முடியல. அப்படியானால் மத்த ஜப்பானிய நிறுவனங்கள் செஞ்ச மாதிரி இவங்களும் தங்களோட ஆட்களை வேலையை விட்டு நீக்கி செலவு குறைச்சாங்களாம். இல்ல, அதுதான் கிச்சிரோவோட தனித்துவம். மத்த கம்பெனிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புன போது கிச்சிரோ டொயோட்டா எந்த ஒரு ஊழியரையும் வேலையை விட்டு நீக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா மறுத்துட்டாரு. இது உணர்ச்சி பூர்வமா பார்க்க நல்லா இருக்கலாம். ஆனா ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது இது தவறான முடிவு இல்லையா? கம்பெனியே திவாலாகிட்டு இருக்கும்போது ஊழியர்களை எப்படி பராமரிக்க முடியும்? அவர் அப்படி முடிவெடுக்க ஒரு காரணம் இருக்கு. 1930கள்ல நடந்த மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையோட போது வேலை இழப்புகளால தொழிலாளர்கள் அடைந்த துயரங்களை அவர் நேரடியா பார்த்திருந்தாரு. அந்த வலி அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தன்னோட தொழிலாளர்களை கைவிட அவர் விரும்பல. புரிஞ்சுக்க முடியுது. ஈடுபட்டாங்க. அந்த போராட்டம் சுமார் 2 மாசங்கள் நீடிச்சது. உற்பத்தி 70% வரை சரிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம், எந்த ஊழியர்களோட வேலை போயிடக்கூடாது அப்படின்னு அவர் போராடினாரோ அதே ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்களா? இது என்னங்க பெரிய முரண்பாடா இருக்கு? பணவீக்கத்தினால தொழிலாளர்களுக்கும் சம்பளம் பத்தல, நிர்வாகத்தாலையும் சம்பளம் கொடுக்க முடியல. இது ஒரு முட்டுக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். நிறுவனத்தை காப்பாற்ற வேற வழியே இல்லாம இறுதியா கிச்சிரோ ஒரு முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு எடுத்தாரு? தான் உருவாக்குன நிறுவனத்தோட தலைவர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செஞ்சாரு. அவர் பதவி விலகின பிறகுதான் அந்த போராட்டமே முடிவுக்கு வந்துச்சு. துரதிருஷ்டவசமா அதுக்கப்புறம் 2 வருஷத்துல, அதாவது 1952ல அவர் காலமாயிட்டாரு.
இது மிகப்பெரிய சோகம். தன்னோட தொழிலாளர்களுக்காகவும் நிறுவனத்துக்காகவும் ஒரு ஃபவுண்டரே தன்னை தியாகம் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் அந்த நிறுவனம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர்த்தெழுந்தது இல்லையா? ஆமாம், கிச்சிரோ விட்டு சென்ற அந்த அடித்தளத்துல தான் அடுத்த தலைமுறை டொயோட்டா தலைவர்கள் ஒரு மாபெரும் உற்பத்தி முறையை கண்டுபிடிச்சாங்க. உலக புகழ்பெற்ற டொயோட்டா புரொடக்ஷன் சிஸ்டம் அல்லது டிபிஎஸ் பிறந்தது இந்த நெருக்கடியான காலகட்டத்துல தான். வளங்கள் ரொம்ப குறைவா இருந்த போருக்கு பிந்தைய சூழ்நிலையில இந்த டிபிஎஸ் முறை எப்படி உருவானது? இதற்கான ஐடியாவை அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? ஒரு கார் ஃபேக்டரிக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? தொய்ச்சி ஓனோ மற்றும் ஏஜி டொயோடா அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த டிபிஎஸ் முறையோட மூளை. இவங்க அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அங்க இருக்கிற ஃபோர்டு மாதிரி பெரிய கார் தொழிற்சாலைகளை பார்வையிட்டாங்க. ஆனா அங்க அவங்கள ஈர்த்ததை விட அமெரிக்காவோட சாதாரண சூப்பர் மார்க்கெட்டுகள் அவங்கள ரொம்பவே ஈர்த்துச்சு. சூப்பர் மார்க்கெட்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு? அங்க பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் அலமாரியிலிருந்து ஒரு பொருளை எடுத்தால் மட்டுமே அந்த இடத்துல ஒரு புதிய பொருள் மீண்டும் வைக்கப்படும். முன்னாடிய பொருட்களை குவித்து வைக்கிற பழக்கம் அங்க இல்ல. ஓஹோ, எனக்கு புரியுது. இதுல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச சிந்தனை தான் ஜஸ்ட் இன் டைம் முறையா? அதாவது எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தயாரிக்கிறது. ஆமா, அதேதான். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நாம கடைக்கு போய் நிறைய டிவிடிகளை காசு கொடுத்து வாங்கி வந்து வீட்ல அடுக்கி வச்சு பாக்குறதுக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல நமக்கு எந்த படமும் எப்போ தேவையோ அப்போ மட்டும் ப்ளே பண்ணி பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் போலவா? மிகச்சரியான ஒப்புமை. இதத்தான் புஷ் சிஸ்டம் மற்றும் புல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய முறைகள்ல ஒரு கார் ஃபேக்டரி அடுத்த வாரத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை எல்லாம் இப்போதே தயாரிச்சு குவியலா வச்சிடும். இது புஷ் சிஸ்டம். இதனால இடமும் அடைஞ்சுக்கும், பணமும் முடங்கிடும் இல்லையா? ஆமா. ஆனா டொயோட்டா கொண்டு வந்த இந்த நெட்ஃபிளிக்ஸ் மாடலான புல் சிஸ்டம் முறையில ஒரு கார் அசெம்பிள் ஆகிறதுக்கு அந்த நொடியில என்ன உதிரிப்பாகம் தேவையோ அதை மட்டுமே முந்தைய பிரிவுல உள்ளவங்க தயாரிப்பாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மாற்றம். இத செயல்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லையே. இந்த டிபிஎஸ் முறை முழுக்க 3 விஷயங்களை ஒழிப்பத குறிக்கோளா கொண்டது அப்படின்னு படிச்சேன். முடா, முரா, முரி. இத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. முரா அப்படின்னா சீரற்ற தன்மை. முரி அப்படின்னா மனிதர்களுக்கோ இயந்திரங்களுக்கோ கொடுக்கப்படும் அதிகப்படியான சுமை. ஆனா இதுல அவங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்தினது முடா அப்படிங்கிற விஷயத்துல தான். முடா அப்படின்னா விரயம், அதாவது வேஸ்ட். இந்த விரயங்களை அவங்க 8 வகைகளா பிரிச்சாங்க. எந்த மாதிரி விரயங்களை சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைலை மேனேஜருக்கு அனுப்பிட்டு அவரோட அப்ரூவலுக்காக நாள் கணக்கா காத்துட்டு இருக்கீங்க. அந்த காத்திருக்கும் நேரம் அப்படிங்கிறது எந்த உற்பத்தியும் இல்லாத ஒரு விரயம் இல்லையா? அதத்தான் வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னாங்க. கரெக்ட். அதே போல தேவைக்கு அதிகமா உற்பத்தி செய்யறது, தேவையற்ற போக்குவரத்து, அதிகப்படியான இருப்புகளை குவித்து வைக்கிறது, இது எல்லாத்தையுமே லாபத்தை குறைக்கிற விரயங்களா பார்த்தாங்க. கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நாம எத்தனையோ முடாக்களை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த டிபிஎஸ் முறையில அந்த பழைய ஜிரோகா தத்துவத்தையும் மீண்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு படிச்சேன். ஆமா, கண்டிப்பா. ஒரு காரை உருவாக்கும் போது எந்த ஒரு சாதாரண ஊழியரும் தரம் குறையுதுன்னு தெரிஞ்சா ஒரு கயிற்றை இழுத்து உற்பத்திய உடனே நிறுத்தலாம், அதாவது ஆன் அண்ட் கார்டு, அப்படி ஒரு உரிமையை கொடுத்தாங்களாமே. ஆமா, அது ஆன்டென் சிஸ்டம் தரம் குறைபாடுள்ள ஒரு பாகம் அடுத்த கட்டத்துக்கு போறதை விட அந்த நிமிடமே உற்பத்தியை நிறுத்துறது தான் சிறந்தது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனா ஒரு சாதாரண ஊழியர் நினைச்சா ஒட்டுமொத்த தொழிற்சாலையோட உற்பத்தியையும் நிறுத்த முடியும் அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு பெரிய தலைவலி இல்லையா? ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை கார்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற இலக்கு அடிபட்டு போகுமே. ஆரம்பத்துல பலரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா டொயோட்டாவோட கணக்கு வேற. ஒரு சின்ன குறைய ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி செய்யறதுக்கு சில நிமிஷங்கள் மட்டுமே ஆகும். ஆனா அந்த குறைபாடுள்ள பாகத்தோட கார் முழுமையா தயாரான பிறகு டெஸ்டிங்ல அதை கண்டுபிடிச்சா மொத்த காரையும் பிரிச்சு சரி செய்யணும். ஓ, ஆமா, அது பல மடங்கு செலவையும் நேரத்தையும் விழுங்கிடும். தரம் குறித்த இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவங்கள உலகளவுல உயர்த்துச்சு. இந்த தொழிற்சாலைக்கான உற்பத்தி முறை எப்படி ஒரு உலகளாவிய பிசினஸ் தத்துவமா மாறுச்சு? டொயோட்டா வே அப்படின்னு இத மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள்ல எல்லாம் கொண்டாடுறாங்களே. டொயோட்டா வே அப்படிங்கிறது அடிப்படையில 2 தூண்டுகளை கொண்டது. ஒன்னு மனிதர்களுக்கு மதிப்பளித்தல், இன்னொன்னு தொடர்ச்சியான முன்னேற்றம். இதன் அடிப்படையில 14 கொள்கைகளை வகுத்திருக்காங்க. அந்த 14 கொள்கைகள்ல ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்ல முடியுமா? இதுல முதல் கொள்கை என்னன்னா,
குறுகிய கால நிதி லாபத்தை விட நீண்ட கால தத்துவத்துக்கே உங்க நிர்வாக முடிவுகளை அடிப்படையா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். கெய்சின், அதாவது தொடர் முன்னேற்றம், கென்சி கென்புட்சு, அதாவது நேரில் சென்று பார்த்தல், நெமாவாஷி அப்படிங்கிற ஒருமித்த கருத்தை உருவாக்குதல், இப்படி பல ஜாப்பானிய வார்த்தைகள் இந்த தத்துவத்தின் மூலமா தான் உலக புகழ் பெற்றுச்சு. ஆமா, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனைய ரூம்ல உட்கார்ந்து பேசாம நேரில் சென்று ஆராய்ந்து முடிவெடுக்கிறது ஒரு சிறந்த அணுகுமுறை தான். ஆனா இவ்வளவு அருமையான கொள்கைகளை கொண்ட டொயோட்டாவே சில இடங்கள்ல சறுக்கியது அப்படிங்கறத நம்ம மறந்துவிடக்கூடாதே. நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. உலகத்தோட நம்பர் 1 கார் நிறுவனமா ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்துல 2000 ஆண்டுகள்ல டொயோட்டா மிக வேகமா பல நாடுகள்ல தங்களோட கிளைகளை விரிவுபடுத்த தொடங்கினாங்க. ஓ, அந்த அதீத வளர்ச்சியோட வேகத்திலையா? ஆமா, அந்த வேகத்துல அவங்க தங்களோட அடிப்படை கொள்கைகளையே சற்று தளர்த்திக்கிட்டாங்க. 2009 இருந்து 2011 ஆண்டுகள்ல நடந்த அந்த மிகப்பெரிய நெருக்கடியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கார்கள்ல ஏற்பட்ட திடீர் வேகம் எடுப்பு, அதாவது சடன் எக்ஸலரேஷன் பிரச்சனைகளால உலகமெங்கும் பல மில்லியன் கார்களை அவங்க ரீகால் பண்ண வேண்டிய நிலை வந்துச்சு. அதேதான், தரத்துக்கு பேர் போன டொயோட்டாவுக்கு இது மிகப்பெரிய கரும்புள்ளியா அமைஞ்சது. இந்த சம்பவத்துக்காக அப்போதைய தலைவர் அகியோ டொயோட்டா அமெரிக்க நாடாளுமன்றத்துல சாட்சியம் அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாருங்க? அவர் எந்த சாக்குப்போக்குன்னு சொல்லாம வெளிப்படையா ஒரு உண்மையை ஒப்புக்கிட்டாரு. நாங்கள் மிக வேகமாக வளர்ந்து விட்டோம். எங்களின் வளர்ச்சியின் வேகம் மனிதர்களையும் நிறுவனத்தையும் வளர்த்தெடுக்கும் வேகத்தை விட அதிகமாகிவிட்டது. எங்கள் அடிப்படை கொள்கைகளை நாங்களே மீறிவிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சின்ன தீவு தேசத்துல கட்டுக்கோப்பான சூழல்ல உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் லாபத்தையும் வளர்ச்சியையும் மட்டுமே குறிவச்சு ஓடும்போது இப்படிதான் உடைஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா அவங்க அந்த வீழ்ச்சியிலிருந்து தங்களை எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இதுல உள்ள சிறப்பம்சம். ஆமா, இந்த வீழ்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. தங்களோட தவறுகளை உணர்ந்து மீண்டும் தங்கள் பழைய டிபிஎஸ் தத்துவத்துக்கே முழுமையா திரும்பினாங்க. வளர்ச்சி அப்படிங்கறத விட தரம் அப்படிங்கிறதுக்கே முன்னுரிமை கொடுத்தாங்க. சூப்பர். இந்த மீழ்ச்சிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா தங்களோட தத்துவத்தை வெறும் கார்களோட சுருக்கி கொள்ளாம சமூக பிரச்சனைகளை தீர்க்கவும் பயன்படுத்த தொடங்கினாங்க. இதுதான் என்ன ரொம்பவே கவர்ந்த பகுதி. டொயோட்டா தங்களோட நிபுணர்களை லாப நோக்கமற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பி உதவி செஞ்சாங்க அப்படிங்கறத படிக்கும்போது சிலிர்ப்பா இருந்துச்சு. குறிப்பா அந்த நியூயார்க் உணவு வங்கியோட கதை. ஆமா, ஃபுட் பேங்க் ஃபார் நியூயார்க் சிட்டி. சோப்கேஷன்ல உணவுக்காக பசியோட காத்திருக்க மக்கள் வரிசையையும் அவங்க காத்திருக்கிற நேரத்தையும் இந்த டிபிஎஸ் முறையை பயன்படுத்தி கணிசமா குறைச்சாங்க இல்லையா? ஆமா, அதே போல நியூ ஆர்லியன்ஸ் நகர்ல பேரிடர் மீட்பு பணிகளை செய்யற எஸ்பிபி அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கும் இவங்க உதவி பண்ணாங்க. அங்க நடந்த மாற்றம் உண்மையிலே நம்ப முடியாத ஒண்ணு. அங்க என்ன நடந்துச்சு? இயற்கை பேரிடரால வீடிழந்தவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிற அந்த தொண்டு நிறுவனம் ஒரு வீட்டை கட்டி முடிக்க 18 வாரங்கள் எடுத்துக்கிட்டாங்க. டொயோட்டா குழு அம்ப போய் வீடுகள் கட்டும் முறையை ஆய்வு செஞ்சாங்க. தங்களோட டிபிஎஸ் முறையை பயன்படுத்தி வேலையில உள்ள தேவையற்ற நகர்வுகளை மாற்றி அமைச்சாங்க. ஓ, அந்த முடாவை குறைச்சாங்க. ஆமா, எப்போ எந்த பொருள் யாருக்கு தேவை அப்படிங்கிற புல் சிஸ்டமை அங்கும் கொண்டு வந்தாங்க. இதோட விளைவா ஒரு வீட்டை கட்டி முடிக்கும் நேரம் 18 வாரங்கள்ல இருந்து வெறும் 6 வாரங்களா குறைஞ்சது. பசியால் வாடும் மக்களோட வரிசையை குறைக்குது. பேரிடரில் வீடிழந்தவங்களுக்கு 3 மடங்கு வேகமா வீடுகளை கட்டி கொடுக்குது. இது ஒரு நிர்வாக முறை அப்படிங்கறத தாண்டி மனித குலத்துக்கு உதவுற ஒரு தத்துவமாவே வளர்ந்திருக்கு. கண்டிப்பா. சரி, இந்த தத்துவத்தை கொண்டு எதிர்கால எரிபொருள் சவால்களை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க? இப்போ எல்லாரும் எலக்ட்ரிக் கார்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது டொயோட்டா மட்டும் ஹைட்ரஜன் டெக்னாலஜில அதிக கவனம் செலுத்துறது ஏன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் இதே தத்துவம் தான் காரணம். எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பேட்டரி சார்ஜ் செய்ய எடுக்கிற நேரம் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. டொயோட்டாவோட பார்வையில காத்திருக்கும் நேரம் ஒரு விரயம், அதாவது வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். அதனால 2014லயே மிராய் அப்படிங்கிற ஹைட்ரஜன் ஃபியூல் செல் காரை வெளியிட்டாங்க. ஓஹோ. இப்போ பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவில் உள்ள லாங் பீச் துறைமுகத்துல அவங்க உருவாக்கியிருக்க ட்ரைஜன் அப்படிங்கிற அமைப்பு ஒரு டெக்னாலஜி அற்புதம். ஹைட்ரஜன் கார்கள். ஓகே. ஆனா இந்த ட்ரைஜன் சிஸ்டம் பத்தி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. குப்பையிலிருந்து எப்படி மின்சாரம், ஹைட்ரஜன், தண்ணீர் அப்படின்னு 3 வருது? இதோட அடிப்படை என்ன? அந்த துறைமுக பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் திடக்கழிவுகள்லேருந்து கிடைக்கிற உயிரி எரிவாயுவை, அதாவது பயோகேஸை எடுத்துக்கிறாங்க. அந்த பயோகேஸை ஒரு சிறப்பு செயல்முறை மூலமா ஹைட்ரஜனா மாத்துறாங்க. இதன் மூலமா நாள் ஒன்றுக்கு 1200 கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுது.
இந்த செயல்முறையோட போதே அதிலிருந்து 2.3 மெகாவாட் மின்சாரமும் தயாரிக்கப்படுது. ஒரு நாளைக்கு 2.3 மெகாவாட் மின்சாரமா? இது அந்த துறைமுகத்தோட முழு செயல்பாடுகளுக்கே போதுமானதா இருக்குமே. அது மட்டும் இல்ல, இந்த ஹைட்ரஜன் மற்றும் மின்சாரம் தயாரிக்கிற செயல்முறையோட பக்க விளைபொருளா பை ப்ராடக்டா தினமும் சுமார் 1400 கேலன் தூய தண்ணீர் கிடைக்குது. இந்த தண்ணீரை கொண்டுதான் அந்த துறைமுகத்துல கப்பல்ல இருந்து இறங்குற புதிய கார்களை கழுவுறாங்க. அடேங்கப்பா, குப்பையில இருந்த மின்சாரம், கார்களை இயக்க ஹைட்ரஜன், கடைசியா அந்த கார்களை கழுவ தண்ணீர். இது எல்லாத்தையும் ஒன்றுல இருந்து ஒன்னா உருவாக்குறது தான் விரயங்களை ஒழிப்பதன் உச்சக்கட்ட வடிவமா. இது உண்மையிலே மனச வியப்புல அழுத்துது. ஆமா. மேலும் கனரக எலக்ட்ரிக் லாரிகளை சார்ஜ் செய்ய 90 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற நிலையில ஹைட்ரஜன் லாரிகளை வெறும் 15ல இருந்து 20 நிமிஷங்கள்ல நிறுத்திடலாம் அப்படிங்கறதால தான் அவங்க ட்ரக்குகளுக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கனரக வாகனங்களை பொறுத்தவரை காத்திருக்கும் நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. தங்களோட 8 முடாகள்ல ஒன்றான அந்த காத்திருக்கும் நேரத்தை தவிர்க்கவே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை இவ்வளவு தீவிரமா ஆதரிக்கிறாங்க. இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, டொயோட்டா வெறும் கார்களை உருவாக்குபவர்கள் மட்டுமல்ல, அவங்க சிக்கல்களை தீர்க்கும் அமைப்புகளை உருவாக்குபவர்கள். ஒரு நெசவு தறியில நூல் அருந்தா எந்திரம் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிய சிந்தனை இன்னைக்கு லாங் பீச் துறைமுகத்துல விவசாய கழிவுகள்ல இருந்து ஹைட்ரஜனாவும் தண்ணீராவும் மாறியிருக்கு. இது ஒரு நூற்றாண்டை கடந்த சிந்தனை பரிணாமம். உண்மைதான். இந்த கதையிலிருந்து இதை கேட்கிற உங்களுக்கான பாடம் என்னன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்வில நீங்க வேலை செய்யும் இடத்துல அல்லது உங்க தொழில்ல எது தேவையற்ற விரயம் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அந்த முடாவை எப்படி நீக்குவது அப்படின்னு சிந்திப்பதே உங்களுடைய வெற்றிக்கும் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கும் முதல் படியா அமையும். மிக அருமையான பதிவு. ஒரு கார் நிறுவனம் தங்களோட செயல்முறைகளை மாற்றியமைப்பதன் மூலமா ஒரு தொண்டு நிறுவனத்தோட வீடு கட்டும் வேகத்தை 3 மடங்கு அதிகரிக்க முடியுது அப்படின்னா, உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள், சிக்கலான மருத்துவமனைகள் மற்றும் கல்வி அமைப்புகள் இதே டொயோட்டா வழிமுறைய உண்மையா பின்பற்றினா நம்முடைய சமூக பிரச்சனைகள் எவ்வளோ வேகமா தீர்க்கப்படும். மனித குலத்தோட மிகப்பெரிய சவால்களுக்கு தீர்வு ஏதோ ஒரு பெரிய லேப்ல கண்டுபிடிக்கப்பட போற புதிய தொழில்நுட்பத்துல இல்லாம, ஒருவேளை நம்ம கண் முன்னாடி இருக்கிற பழைய விரயங்களை ஒழிக்கும் தத்துவத்துல மறைஞ்சிருக்கலாமோ? உங்க வாழ்க்கையில நீங்க ஒழிக்க வேண்டிய அந்த முடா எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.